அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. சில நேரம் தேவ பிள்ளைங்களுக்குள்ள எழும்புகிற சில எண்ணங்கள், ஆண்டவர் என்னோடு கூட வசனத்தின் மூலம் பேசினார், சொப்பனத்தின் மூலம் பேசினார், தரிசனங்கள் மூலம் பேசினார். சில ஊழியக்காரங்களும் அதை உறுதிப்படுத்தினாங்க. ஆனா அது எதுவுமே நடக்காம அப்படியே இருக்கே, ஏன் என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கு, எல்லா சூழ்நிலைகளும் அப்படியே ஸ்தம்பித்து போன நிலைமையில் இருக்கே அப்படின்னு சொல்லி சோர்ந்து போகிற தேவ பிள்ளைகள் உண்டு. இந்த காலை நேரத்திலே மல்கியா 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. நம்முடைய ஆண்டவர் மாறாதவர். அந்த மாறாதவர் சொல்றதுக்கு ஒரே ஒரு நபர் நம்முடைய ஆண்டவர் தான். எல்லாரும் மாறிடுவாங்க, குடும்பத்தார் மாறிடுவாங்க, உறவினர்கள் மாறிடுவாங்க, நண்பர்கள் மாறிடுவாங்க, எல்லா ஊழியர்கள் கூட மாறிடுவாங்க. ஆனா நம்முடைய தேவன் மாறவே மாட்டார். என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல வாசிக்கும் போது, நான் மனம் மாற மனுபுத்திரரும் அல்ல, நான் சொல்லியும் செய்யாதிருப்பேனோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பேனோ என்று ஆண்டவர் கேட்கிறார். அதே போல யோசுவா 21ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலும் 23ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலும் வாசிக்கும் போது, கர்த்தர் சொன்ன நல் வார்த்தைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று என்று வாசிக்கிறோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை கால தாமதம் ஆனாலும் அது அப்படியே நிறைவேற்றினார். அதே போல சகோதரா, சகோதரி, உங்களுக்கு சொன்ன நல் வார்த்தைகள், தரிசனங்கள், சொப்பனங்கள் எல்லாம் கண்டிப்பாய் நிறைவேறும். அதற்கு ஒரு காலம் இருக்கிறது. அந்த காலம் வரும்போது உங்கள் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாறுதல்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் மாறாதவர், எந்த காலத்திலும் மாறாதவர். அவர் சொன்னதுதான், அது அப்படியே நிறைவேற்றுகிறவர். இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார், நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றுவேன், நான் உன்னோட கூட பேசினதை நிறைவேற்றுவேன், நீ சோர்ந்து போகாதே, இன்னும் என்னிடத்தில் வா, நான் உன்னை உயர்த்துவேன் அப்படின்னு ஆண்டவர் உணர்த்துகிறார். நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே நீங்க மாறாதவர், நான் இன்னும் உங்க கூடவே இருக்கணும்னு விரும்புகிறேன்னு சொல்லி நெருங்க ஆரம்பிப்போம். நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். சேர்ந்து ஜெபிக்கலாமா? அன்பான பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். நீர் மாறாதவர், எல்லா சூழ்நிலைகளும் மாறிவிடும் ஆண்டவரே. உம்முடைய தாசர்களுக்கு சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீர் நிறைவேற்றினீர். அதே போல எங்களுக்கும் சொன்னவைகளை நீர் நிறைவேற்றுவீர். நாங்கள் முழு நிச்சயமாய் முழுவதுமாய் உம்மையே சார்ந்து கொள்கிறோம். இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. ஆமென். இந்த இடத்துல இந்த நாள்ல கர்த்தர் உங்களுக்கு ஒரு வழியை திறப்பார். உங்கள் வாழ்க்கையில நீங்கள் அதிசயங்களை காண்பீர்கள்.
இந்த வசனத்தை வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எகிப்தியரில் செய்த மகத்தான கிரியையை இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டார்கள். அதே போல தேவன் உங்களுக்கும் செய்து நீங்கள் மகத்தான கிரியையை கண்டு அவரை மகிமைப்படுத்தும்படி, அவரை உயர்த்தும்படி, கனப்படுத்தும்படி, ஆராதிக்கும்படி செய்வார் என்று நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பு நிறைந்த பிதாவே, இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே நம்முடைய அன்பான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். எத்தனையோ எதிர்பார்ப்பு தேவைகளின் மத்தியிலே காத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, செங்கடலுக்கு முன்பாக, பார்வோனுக்கு முன்பாக ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களுக்கு செய்த மகத்தான கிரியையை போல உம்முடைய பிள்ளைகளுக்கும் செய்வீராக. கடந்து போகத்தக்கதாக வழி திறக்கப்படட்டும். பின்தொடர்கிற சத்துருவின் கிரியைகள் அழிந்து போகட்டும். கர்த்தர் தம்முடைய வல்லமையினாலே நம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெயம் கொடுப்பீராக, ஜெயம் கொடுப்பீராக. இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகள் ஒரு பெரிய அற்புதத்தை காண்பார்களாக என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Amen.